Hello, audio check 1 2 3 1 2 3. 何？お前はもう死んでいる。 Can you hear me, motherfucker? வணக்கம் மக்களே, நான் தான் மைக்கி. இன்னைக்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாயிருக்கு மக்களே. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, எத்தனை பேர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரில. Do you know the trend called அண்ணன் தங்கச்சி லவ்? அவங்க என்ன திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பேசலான்னு இருக்கேன். பட் அதை மட்டும் தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நினைப்பீங்க, அது இல்லை, அதுதான் கிடையாது. ஏன்னா அதை மட்டும் பேசினா போர் அடிச்சிடும். அதோடு சேர்த்து ஒரு கேம் ஒன்று விளையாட போகிறோம் நண்பர்களே. அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெஸ்ஸிங் கேம். சிப்லிங்ஸ் ஆர் டேட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் இருக்கு. அதில் பேசிக்காக ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து போடுவாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க கப்புள்ஸா இல்லை அண்ணன் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், கெஸ் பண்ணணும். அதுதான் கேமு. அதுதான் நம்ம விளையாட போகிறோம். அது விளையாண்டு முடிச்சுட்டு இந்த கதைக்கு வருவோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ गाइस. நண்பர்களே, நம்ம முதல்ல பார்க்க போற போட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போடுறேன் பாருங்க. ரெண்டு பேரும் பார்க்க அப்படியே கல்ப் ஆஃப் மியாவோட ரீமேக் மாதிரி இல்லை. அண்ணன் பாருங்க அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு, அக்கா வேற எட்டி பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது? அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் வெறும் உடம்போட இருக்காங்க. அந்த பீச் ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா ஆசையா பின்னாடி இருந்து அப்படி ஹக் பண்றாங்கல்ல, அந்த ஹக்கில் பார்த்தாவே அவங்கள கப்பலுன்னு தான் தோணுது. டேட்டிங் நினைக்கிறேன். பாப்போமா? சிப்லிங்ஸ் என்ன வசி தலை சுட்டுட்டா பார்த்தீங்களா? இப்படிதான் நம்மளைய குழப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சிப்லிங்ஸான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கா, ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கா, கண் ஒரே மாதிரி இருக்கா, முடி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். ஆனா இவனுங்களுக்கு அந்த லாஜிக்கே கிடையாதுக்கு. சம்மந்தமே இல்லாம போட்டோ போட்டு நம்மளைய இந்த மாதிரிதான் இருக்கு. அடுத்த போட்டோக்கு போவோம். அடுத்த போட்டோ நண்பர்களே, அடுத்த போட்டோ என்னன்னு பாத்தீங்களா? இது அக்காவும் அண்ணனும் ஒன்னா இருக்காங்க. யாருன்னே? சுன்னி. அண்ணனுக்கு மேட்சிங் அக்காவும் இருக்காங்களா? ஒரு வட சென்னை பத்மா வைப்ஸ் வரல உங்களுக்கு? ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்க இருக்க திணிசை பார்த்தாவே நான் சொல்லிடுறேன், ரத்த பத்த பையனா இல்லையான்னு. அவங்கள பார்த்தாவே ஒரு கப்புள்ஸ் வைப் தான் வருது. கப்புள்ஸ்ன்னு கொடுத்து பார்ப்போமா? சிப்லிங்ஸ். அது என்ன சிகரெட்டா? சிகரெட் மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே, புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் ஊக்கிரை கொல்லும். ரெண்டு பேரும் ஃபெமினிஸ்டா இருப்பாங்க போல. அதனால that's their rights. நண்பர்களே, இதுதான் அடுத்த போட்டோ. அண்ணன் பார்க்க அப்படியே குழந்தை இயேசுமாயே இருக்கார்ல. மேல் மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே. கட். அப்புறம் இது ரிலீஜியன் அட்டாக்கா மாறிடும். இருந்தாலும் பாருங்க, நான் சொல்லியே ஆகணும். he is looking like Jesus. Oh Jesus. ஓகே, அண்ணன் பார்க்க ஜீசஸ் மாதிரி அப்படியே லாங் ஹேர்ல இருக்காங்க. அக்காவும் பார்த்தீங்கன்னா அதே கலர்ல இருக்காங்க. கண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. ஸ்மைலும் ஒரே மாதிரி இருக்கு. they must be siblings. எஸ் நண்பர்களே, ஃபைனலி we got it. நண்பர்களே, அடுத்த போட்டோ பாருங்க. ரெண்டு பேருமே லேடிஸ். என்ன கண்ணு? பூனை கண்ணு. இப்போ நீங்க நினைப்பீங்க அஃப்கோர்ஸ் சிப்லிங்ஸ் அப்படின்ட்டு. ஆனா அதுதான் இல்லை. ஏன்னா நம்ம தப்பா நினைக்க கூடாது நண்பர்களே. இன்னும் 2025 LGBTQ எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. நான் கொஞ்சம் வேற மாதிரி. நான் அப்படி கிடையாது. நான் இன்னும் ட்ரம்ப் சப்போர்ட்டர். நான் அதுக்கு எதிர்ப்பு தான். இருந்தாலும் பாப்பமா என்ன வருது. டேட்டிங் நான் சொல்லலை அவன் இந்த மாதிரி தான் வேலை பார்ப்பான்னு. ஃப்ராடுக்கார பையன். இந்த போட்டோவை பாருங்க. கன்ஃபார்மா 100% அவங்க டேட்டிங் தான் நண்பர்களே. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, அவன் போஸ பாருங்க நண்பர்களே. அவன் எங்க கை வச்சிருக்கான்னு பாருங்க. அவன் போஸ பாருங்க. கண்டிப்பா டேட்டிங்கா தான் இருக்கணும். பார்க்கலாமா? சிப்லிங்ஸ். ஆடா ஒக்கால ஓலி. அம்மாவனை இங்கே கை வைப்ப. இதான் நண்பர்களே, இதான் அண்ணன் தங்கச்சி லவ்னு இருப்பாங்க.
எப்படி இங்கேருந்து நம்ம அப்படி கண்டென்ட்டுக்கு போவோம் நண்பர்களே. இப்போ கண்டென்ட் என்னன்னா, ஒரு ட்ரெண்ட் இருக்கு, அண்ணன் தங்கச்சி லவ். பேசிக்காக இது எல்லா குரூப்லேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நிறையாவே இருக்குது. அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒன்றும் இல்லை, அது அண்ணன் தங்கச்சி லவ்லாம் கிடையாது. எப்படா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட பின்னாடி இருக்க அந்த அந்த எதாக இருந்தாலும் அந்த ஆணி வேர்லேருந்து வந்து வரணும். அப்போனா தான் வந்து அதுக்காக அதை பற்றி பேச முடியும். ஒன்றும் இல்லை நண்பர்களே, அவனுக்கு ஒரு பொண்ணு கூட பேசியே ஆகணும், சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கிட்ட பேசினா கெத்து, ஆர்எல்ஸ் அந்த பொண்ணுக்கு பசங்கக்கிட்ட பேசினா கெத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லவ் பண்ணவோ ஃப்ளோட் பண்ணவோ டைரக்டாக யாரும் கிடைக்காம இருந்திருப்பாங்க. அதனால இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு, ஆனால் அண்ணன் தங்கச்சி மாயி இருக்க மாட்டானுங்க. அதை தவிர்த்து எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. ஒன்று பார்க்குற பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ண வேண்டியது, அது ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வாமா தங்கச்சியா பழகலாம், வாமா அண்ணனா பழகலான்ட்டு அவங்க போடுற அந்த ஸ்டோரி இருக்குமே, தங்கச்சின்னு சொல்லுவானுங்க. பின்னாடி பொல்லாதவன் படம் தனுஷ் நினப்பு அப்படியே ரோட்ல ஃபாலோ பண்ணிட்டுலாம் போவாங்க. அந்த பொண்ணும் பின்னாடி திரும்பி சிரிக்கும். தான் இருக்கும் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. சாக்லேட் வாங்கி கொடுப்பானுங்க, ரோஸ் வாங்கி கொடுப்பானுங்க, டெய்லியும் போய் மீட் பண்ணுவானுங்க. பின்னாடி தங்கச்சிக்கு ஸ்டோரி வைக்கும்போது பின்னாடி ஏன்டா லவ் பாட்டு வச்சு போடுறீங்க, ஏன்டா டே திருட்டு கூட்டம் நண்பர்களே. இவங்க முழுசா திருட்டு கூட்டம், இவங்க நம்பவே கூடாது. நான் ஐம் நாட் சேயிங் எவ்ரி ஒன், பட் தேர் இஸ் சம் பீப்புள். எனக்கு தெரிஞ்சு என் கேங்கில் இருக்காங்க, உங்க கேங்கில் இருக்காங்களா தெரியல. ஒரு அண்ணாவா இவங்க தங்கச்சியா, இதை நாங்கள் நம்பணுமா? ஒரு அடே போடாங்க. அதுவும் இல்லாம அவனுங்க நிறைய வேலை பார்ப்பானுங்க நண்பர்களே. என்ன பண்ணுவானுங்க, அவங்க அப்படியே பொண்ணுங்கிட்ட பேசுறாங்க, ஒரு பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குன்ட்டு அந்த ஃபோன் அடிக்கிறத வந்து எல்லாத்தையும் காமிக்கிறது, தெரியிற மாதிரி சவுண்ட் வைக்கிறது, ரொம்ப நம்ம நோட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படியே வாக்கிங்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம முன்னாடி வேணுக்குனே. அப்புறமேட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரி போட வேண்டியது. லவ் பண்ணுறவங்க கூட அப்படி பண்ண மாட்டான் நண்பர்களே, அந்த மாதிரி அளவு பண்ணிகிட்டு இருப்பானுங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.